13 வயதில் பீடாதிபதியாக பொறுப்பேற்று 87 ஆண்டுகள் துறவற வாழ்க்கை வாழ்ந்து கால்களாலேயே பாரத தேசம் முழுவதும் நடைபயணம் செய்த காஞ்சி ஸ்ரீ மகா பெரிவா. காஞ்சி மடத்தின் வெளியீடுகள் மற்றும் பொதுவாக அறியப்படும் வரலாற்று தகவல்களை அடிப்படையாக கொண்டு அவரது பிறப்பு முதல் மகா சமாதி வரையிலான வாழ்க்கை இந்த வீடியோவில் காண்போம். இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க, யாரும் ஸ்கிப் பண்ணிட்டு போயிடாதீங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவதாரமும் பிறப்பும். வணக்கம் ஆன்மீக நண்பர்களே. காஞ்சி மடத்தின் வெளியீடுகள் மற்றும் பொதுவாக அறியப்படும் வரலாற்று தகவல்களை அடிப்படையாக கொண்டு ஸ்ரீ காஞ்சி மகாபெரிவாவின் வாழ்க்கை வரலாற்றை இங்கு காண்போம். அவர் 1894 ஆண்டு மே மாதம் 20ஆம் தேதி விழுப்புரம் நகரத்தில் அவதரித்தார். ஆன்மீக சுடராக உருவெடுத்த இவரது தந்தையார் சுப்பிரமணிய சாஸ்திரிகள், தாயார் மகாலட்சுமி அம்மாள். பெற்றோர் இவருக்கு இட்ட இயற்பெயர் சுவாமிநாதன். திண்டிவனத்தில் உள்ள அமெரிக்கன் மிஷன் பள்ளியில் தொடக்க கல்வி பயின்ற போது ஆங்கிலத்திலும் நாடகங்களிலும் சிறந்து விளங்கினார். ஆனால் விதியின் சங்கல்பம் அவரை ஆன்மீக பாதையை நோக்கி அழைத்துச் செல்ல காத்திருந்தது. பீடாதிபதியாக பொறுப்பேற்றல். 1907ஆம் ஆண்டு சுவாமிநாதனுக்கு 13 வயது மட்டுமே நிரம்பியிருந்த தருணம். காஞ்சி காமகோடி பீடத்தின் 66வது பீடாதிபதிகள் சித்தேரியில் முகாமிட்டிருந்த போது மகா சமாதி அடைந்தார். அவருக்கு பின் பீடாதிபதியான 67வது ஆச்சாரியரும் சில நாட்களிலேயே மூகாம்பிகையில் மகா சமாதி அடைந்தார். அடுத்தது யார் பீடத்தை அலங்கரிப்பது என்ற சூழல் எழுந்தபோது 13 வயது சிறுவனான சுவாமிநாதன் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1907ஆம் ஆண்டு பிப்ரவரி 13ஆம் தேதி ஸ்ரீ சந்திரசேகரேந்திர சரஸ்வதி என்ற தீக்ஷா நாமத்துடன் காஞ்சி காமகோடி பீடத்தின் 68வது பீடாதிபதியாக பொறுப்பேற்றார். துறவற பயிற்சியும் வேத கல்வியும். பீடாதிபதியான பிறகு கும்பகோணத்தில் உள்ள மடத்தில் பெரியவாவின் ஆரம்பகால பயிற்சிகளும் வேத கல்வியும் தொடங்கின. சிறு வயதிலேயே துறவரத்தின் விதிகளை பின்பற்றி வந்தார். வடமொழி, தமிழ், ஆங்கிலம், தெலுங்கு, கன்னடம், மராத்தி, பிரெஞ்சு என பல்மொழிகளை கற்றுத்தறிந்தார். வேதங்கள், உபனிஷத்துகள், தர்மசாஸ்திரங்கள், புராணம், வரலாறு என அனைத்து துறைகளிலும் ஆழமான ஞானம் பெற்று அதை தன் வாழ்நாள்களில் நெறியாக கொண்டார். பாரத தேச நடைப்பயணம். மகாபெரிவாவின் வாழ்க்கையில் மிக முக்கியமான கட்டம் அவரது பாரத தேச நடைப்பயணம். அக்காலத்தில் மோட்டார் வாகனங்களை தவிர்க்கும் வழக்கத்தை கொண்டு கால்களாலேயே இந்தியா முழுவதும் நடைப்பயணம் மேற்கொள்வதை வழக்கமாக கொண்டிருந்தார். கிராமங்கள் தோறும் சென்று எளிய மக்களை சந்தித்தார். காசி, கேதார்நாத், பத்ரிநாத் முதல் தென்முனையான கன்னியாகுமரி வரை பல்லாயிரக்கணக்கான கிலோமீட்டர்கள் நடந்து நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் ஆன்மீக பண்பாட்டை பரப்பினார். எளிய வாழ்க்கையும் தபோபலமும். பக்தர்கள் பலர் வந்து வணங்கினாலும் மகாபெரிவா வாழ்ந்த வாழ்க்கை மிக எளியது. ஒரு கூரை வீடு அல்லது மரத்தடி பாயின் மீது அமர்வு, கையில் ஒரு மூங்கில் தண்டு. இதுவே அவரது அடையாளமாக இருந்தது. அவருக்கு கிடைத்த பழங்கள், பொன்னாடைகள், காணிக்கைகள் அனைத்தையும் பிறருக்கு தானமாக வழங்கிடுவார். பல பக்தர்கள் தங்கள் அனுபவங்களை இப்படி குறிப்பிட்டுள்ளனர். நாங்கள் எங்கள் மனக்குறைகளை சொல்ல வாயை திறக்கும் முன்பே பெரியவா எங்கள் மனதில் உள்ளதை உணர்ந்த அருள் புரிந்தார். ஒரு சிறு புன்னகை, ஒரு எலுமிச்சை பிரசாதம் அல்லது ஒரு துளசி தலம் மட்டுமே பக்தர்களின் மனதிற்கு மாபெரும் ஆறுதலாக அமைந்தது. சமுதாய பணிகளும் சமய நல்லிணக்கம். மகாபெரிவா ஆன்மீக வழிகாட்டியாக மட்டுமின்றி பல சமுதாய நன்மைகளும் விதித்தார்.
வேத பாடசாலைக்கு தோற்றுவித்து வேத பாரம்பரியத்தை பாதுகாக்க முயன்றார். பழைய கோவில்களை புனரமைக்க திருப்பணி அமைப்புகளை ஊக்குவித்தார். ஏழைகளுக்கு அன்னதானம், கல்வி உதவி, மருத்துவ உதவிகளை மடத்தின் சார்பில் முன்னெடுத்தார். அரசியல் தலைவர்கள், பிற மத தலைவர்கள், விஞ்ஞானிகள், கலைஞர்கள் என பலரும் பெரியவாவை சந்தித்து உரையாடியுள்ளனர். மகாத்மா காந்தி முதல் மேலை நாட்டு அறிஞர்கள் வரை பலரும் இவரது எளிமையும் சிந்தனைகளையும் போற்றியுள்ளனர். மேலை நாட்டு அறிஞர்களும் மகாபிரிவாவும். மேலை நாட்டைச் சேர்ந்த பல தத்துவ ஞானிகளும் எழுத்தாளர்களும் பெரிவாவை சந்திக்க காஞ்சிபுரம் வந்தனர். அவர்களில் குறிப்பிடத்தக்கவர் ஆங்கிலேய எழுத்தாளர் பால் பிரண்டன். மகாபெரிவாவை சந்தித்த பிறகு தான் அவர் திருவண்ணாமலை பகவான் ஸ்ரீ ரமண மகரிஷியை சந்திக்கும் வாய்ப்பை பெற்றார். பெரியவாளிடம் பேசிய பல வெளிநாட்டு அறிஞர்கள் இவரிடம் பேசும்போது ஒரு விதமான அமைதியையும் ஆன்மீக ஆற்றலையும் உணர்கிறோம் என்று தங்களின் நூல்களிலும் பதிவு செய்துள்ளனர். ஜெயேந்திரர் விஜேந்திர சரஸ்வதி. காஞ்சி காமகோடின் பீடத்தின் ஆன்மீக பாரம்பரியம் தொடர மகாபெரிவா தனக்கு அடுத்தபடியாக இளைய ஆச்சாரியர்களை நியமித்தார். 1954ஆம் ஆண்டு ஸ்ரீ ஜெயேந்திர சரஸ்வதி சுவாமிகளை தனது முதன்மை சீடராகவும் 69வது பீடாதிபதியாகவும் நியமித்தார். பின்னர் 1983ஆம் ஆண்டு ஸ்ரீ விஜேந்திர சரஸ்வதி சுவாமிகள் 70வது பீடாதிபதியாக இளைய பட்டமேற்றார். நூற்றாண்டு விழா. 1993ஆம் ஆண்டு மே மாதம் ஸ்ரீ மகாபிரிவாவின் 100வது ஜெயந்தி விழா பக்தர்களால் சிறப்பாக கொண்டாடப்பட்டது. 100வது வயது வரை நிறைவு செய்த நிலையிலும் பெரிவா தொடர்ந்து பக்தர்களுக்கு தரிசனம் அளித்து வந்தார். பலதரப்பட்ட மக்கள்களும் காஞ்சி மடத்திற்கு வந்து அவரது நூற்றாண்டு தரிசனத்தை பெற்றனர். மகா சமாதி. 1994ஆம் ஆண்டு ஜனவரி 8ஆம் தேதி ஸ்ரீ மகாபெரிவா தனது 100வது வயதில் காஞ்சிபுரம் மடத்திலேயே மகா சமாதி அடைந்தார். அவரது மறைவு செய்தி கேட்டு பல ஆயிரம் பக்தர்கள் காஞ்சிபுரத்தில் திரண்டனர். மகாபெரியவாவின் திருவுடல் காஞ்சி மடத்தின் வளாகத்திலேயே பாரம்பரிய முறைப்படி பிருந்தாவனம் அமைக்கப்பட்டு மகா சமாதி செய்யப்பட்டது. சமாதிக்கு பின்னரான நம்பிக்கை. இன்றும் காஞ்சி மடத்தில் உள்ள அவரது பிருந்தாவனத்திற்கு ஏராளமான பக்தர்கள் சென்று வந்த வண்ணம் உள்ளனர். பல பக்தர்கள் மன அமைதியையும் அருள் அனுபவத்தையும் பெற்றதாக பகிர்ந்தனர். பெரிவா காட்டிய எளிமையும் ஆன்மீக போதனைகளும் இன்றும் பலருக்கு வழிகாட்டியாக அமைந்துள்ளனர். அன்பான நேயர்களே, 100 ஆண்டுகள் எளிய வாழ்வு வாழ்ந்த காஞ்சி மகாபெரிவாவின் வாழ்க்கை வரலாறு நமக்கு உணர்த்துவது எளிமை, நேர்மை, இறை நம்பிக்கை, சமூக அக்கறை. அவர் காட்டிய நல்வழியில் வாழ்ந்து ஆன்மீக அமைதியை பெறுவோம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர, காஞ்சி சங்கர, காமகோடி சங்கர. ராம் ராம் பெரிவா சரணம், ராம் ராம் பெரிவா சரணம், ராம் ராம் பெரிவா சரணம். இந்த மாதிரி வீடியோஸ் நம்ம சேனலில் பார்க்கணுன்னா நம்ம சேனலில் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஹைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.